இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக ஒரு விசை கூட தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஏனோக்கை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் ஏனோக்குக்கு என்ன செய்தார், ஏனோக்கு தேவனோடு கூட எப்படி நடந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான தலைப்பு தேவனோடு நடந்த ஏனோக்கு என்பதாகும். தேவனோடு நடந்த ஏனோக்கு, இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 300 வருடங்களாக இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். மெத்துசலாவை பெறும்போது ஏனோக்குடைய வயது 65. அதற்கு பின்பதாக 300 வருடங்களாக இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதற்கு பின்பதாக கர்த்தரோடு கூட ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதான ஒரு பாக்கியம் என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். மொத்தமாக இந்த உலகத்தில் 365 வருடங்கள் ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார். இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும்? தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்தார், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ளாக இருந்தது. ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்களேன், 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒன்றாக நடந்து போவார்களா என்பதை யோசித்து பாருங்க. 2 பேர் சேர்ந்து கை கோர்த்துட்டு 2 நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், 2 பேர் கை கோர்த்து ஒரு இடத்திற்கு நடந்து போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? 2 பேரும் ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஒரே ஏகமுள்ளவர்களாய், 2 பேருக்குள்ளாக ஒரு அன்பு ஐக்கியம் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் 2 பேரும் நடந்து போயிருப்பார்கள். இந்த ஏனோக்கும் கூட தன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். இந்த ஏனோக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தேவனோட உள்ள உறவை பலப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். அதனால்தான் இந்த ஏனோக்கு என்ன செய்ய முடிந்தது? 300 வருடங்களாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாய்ப்பை பெற்றார். ஒரு கதை இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு வேலைக்கார சகோதரி ஒருத்தர்கள் இருந்தார்களாம். நல்ல கர்த்தரை பற்றி அறிந்ததான ஒரு சகோதரி, கர்த்தருக்கு பிரியமான ஒரு சகோதரி. அநேக வீடுகளில் சென்று வேலைகள் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார்களாம். ஆனால் இவங்க சற்று வித்தியாசமான சகோதரி. எப்படின்னு கேட்கிறீங்களா? அவங்க அந்த வீட்டுகளுக்கு சென்று வேலை பார்க்கும்போது பாத்திரங்களை கழுவும் போது அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டே கழுவாங்களாம், ஆண்டவரே இதே போல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பாவ காரியங்களை நீங்க கழுவுங்க அப்படின்னு நினைச்சிட்டே கழுவாங்களாம். அதே போல வீடுகளை வாரி பெருக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்களாம், ஆண்டவரே என் இருதயத்தில் உள்ள அழுக்கான கந்தைகளே, ஆண்டவரே அழுக்கான காரியங்களை, பாவமான காரியங்களை நீங்க வாரி எடுத்துருங்கப்பா, என் இருதயம் தூய்மையா இருக்கணும் என்று சொல்லி அவங்க நினைப்பாங்களாம். வீடுகளில் பானையில சோறு பொங்கி வழிகிறதை அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் என்ன நினைப்பார்களாம், ஆண்டவர் என்னுடைய இருதயமோ உம்முடைய துதியினால், உம்மை துதிக்கிற நன்மையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசிப்பார்களாம். இதே போலதான் பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தரோடு நடக்கிறதான ஒரு அனுபவம். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திற்கு ஒட்டாதபடிக்கு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி கர்த்தரோடு கூட ஒரு நடக்கிற அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்படி தாமரை இலையின் மேல் தண்ணீர் இருக்கும், ஆனால் அந்த தண்ணீர் தாமரை இலையோடு ஒட்டாது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய உறவு யாரிடத்தில் இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் இருக்க வேண்டும். உறவு கர்த்தரிடத்தில் இருந்தால் மட்டும்தான் நாமும் கூட தேவனோடு நடக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். தமிழ் வேதாகமத்திலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் he walked with God, தேவனோடு ஏனோக்கு நடந்தார். 1 வருடம் 2 வருடம் அல்ல, அவர் 300 வருடங்களாக நடந்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் கர்த்தரோடு நடக்கிறோமா? நாம் கர்த்தரோடு கரங்களை பிடித்து கொண்டு நாம் நடக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய அவர்கள் ஒன்றாய் நடந்து போவார்களா என்று சொல்லி வேற வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை தான் நான் முன்பதாக சொன்னேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரோடு நாம் ஒருமனப்பட்டிருக்கும் போது நாம் கர்த்தரோடு கூட நடக்க முடிகிறது, தேவனோடு நடக்க முடிகிறது. கரங்களை பிடித்து, கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து
பிடித்திருப்பார், நாம் கர்த்தருடைய கையை பிடிச்சிருப்போம். 2 பேரும் சேர்ந்து அழகா கர்த்தரோடு இந்த வாழ்க்கையில பயணிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு ஃபார்முலாவை, இந்த ஒரு கான்செப்ட் அவங்க புரியாததுனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்பமே இல்லை, துன்பம் மாத்திரம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு நடக்க வேண்டும். கர்த்தரோடு நடப்பதற்கு 2 காரியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன காரியம் பாருங்க. முதலாவது காரியம் பரிசுத்தம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் செய்கிற அக்கிரமங்கள் நமக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது, நாம் செய்கிற பாவங்கள் அவருக்கு முன்பாக நம்முடைய முகத்தை அவருக்கு முன்பாக மறைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு அந்யோன்யத்தை, ஒரு ஐக்கியத்தை பிரிப்பது, ஒரு தூரமான உறவை ஏற்படுத்துவது என்னது? இந்த அக்கிரமங்களும் இந்த பாவங்களும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் நாம் விட்டு விலகி ஓட வேண்டும். பாவத்திற்கு விலகி நடப்போமானால், ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் தரித்துக் கொள்வோமானால், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். நாம் கர்த்தரோடு கூட நடக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நடக்க முடியும். இது முதலாவது தகுதி. 2வது தகுதி என்னவென்று பார்ப்போமானால், நாம் கர்த்தருக்கு முதலாவதாக ஒரு மதிப்பை கொடுக்க வேண்டும். Give first priority to God. கர்த்தருக்கு முதன்மையான ஒரு தன்மையை நாம் கொடுப்போமானால் நாம் கர்த்தரோடு நடக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், நமக்கு ரொம்ப பிரியமானவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்போம். நமக்கு பிடிக்காதவங்கள்ட்ட யார்ட்டையா போயிட்டு ஆலோசனை கேட்போமா? நமக்கு பிரியமானவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின்படி நாம் நடப்போம். ஆனால் நீங்கள் தேவனை, இயேசுப்பாவை உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் நினச்சிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இயேசுப்பாட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆண்டவரே, இந்த திருமண காரியம் எனக்கு நடக்க இருக்கிறது, இது உமக்கு சித்தமா சித்தம் இல்லையா? ஆண்டவரே இயேசுப்பா, என் வாழ்க்கையில் இந்த படிப்பு எனக்கு சித்தமா இருக்கு, இது உமக்கு சித்தமா சித்தம் இல்லையா? எனக்கு ஆலோசனை கொடுங்க என்று சொல்லி இயேசுப்பாட்ட கேட்டு பாருங்க. அவர் உங்களோடு கூட, நான் உன்மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்கும்? நம்ம கர்த்தரோடு கூட நடக்கும்போது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். நம்ம கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏனோக்கு தேவனோடு நடந்தது போல நாமும் நடப்போம். ஏனோக்குடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தையும் கூட நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல அவர் அநேகம் பேருக்கு, அவருக்கு பின்னாடி வருகிறதான அநேகம் பேருக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறதா நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கினார், அதே போல மோசேக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கினார், நோவாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கினார், லேவிக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கினார். இவர்கள் எல்லாம் ஏனோக்குடைய வம்சத்தில் வந்தவர்கள். அவர்களுக்கு இந்த ஏனோக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கினார். அதே போல நாமும் கூட பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் நாம் விளங்குவோம். இதை நமக்கு பின்வருகிறவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்குவோம். கர்த்தரோடு கூட நாம் நடப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நண்பராய், நல்ல நண்பராய், நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிறதான ஒரு நண்பராய் அவர் காணப்படுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மறந்து விடாதீர்கள், ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான், கர்த்தரோடு சஞ்சரித்தான். நாமும் கூட பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு முதல் பங்கை நாம் கொடுத்து கர்த்தரோடு கூட நடக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இருக்கும் இருந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏனோக்குடைய வாழ்க்கை குறித்து இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மோடு கூட நடக்க, ஆண்டவரே உம்மோடு கூட சஞ்சரிக்க, ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்நாள் முழுவதுமாக உம்மோடு கடம் பிடித்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அதன்படி நடப்ப ஆண்டவரே நீர் கிருபை கொடுங்க. ஒரு பரிசுத்தத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்திற்குள்ளாக நீர் கடந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு முதல் தரத்தை ஆண்டவரே, உமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க. மீட்பராம் இயேசுவின் நிதான இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.